பகுதியான புழல் அருகே உள்ள பாலாஜி நகர் காட்டுப்பகுதி அது. உச்சி வெயிலில் பச்சை புல்லுக்கு ரத்தம் பாய்ச்சி இருந்தது ஒரு இளைஞரின் சடலம். பட்டப்பகலில் நடந்த இந்த பகீர் சம்பவத்தால் மொத்த ஏரியாவும் அதிர்ச்சியில் உறைந்து கிடக்க உடனே காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறார்கள். விரைந்து வந்த போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். சம்பவம் நடந்த இடத்தில் கிடைத்த தடயங்களை சேகரித்த போலீசார் முதற்கட்ட விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் இறந்து போனவர் ஏற்கனவே பல்வேறு குற்ற வழக்குகளில் தொடர்புடைய பலே ஆசாமி என்பது தெரிய வந்திருக்கிறது. கொலை செய்யப்பட்டவர் அவினாஷ் என்கிற இமானுவேல். சென்னை கொளத்தூரை சேர்ந்தவர். 18 வயதே ஆன இவர் அதற்குள் பண்ணாத சேட்டை இல்லை என்பது இவரது போலீஸ் ரெக்கார்டே சொல்லும். சம்பந்தமே இல்லாமல் ஏரியா விட்டு ஏரியா வந்து அவினாஷ் கொல்லப்பட்டிருப்பதால் கட்டாயம் ஏதாவது முன்விரோதமாகத்தான் இருக்கும் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தொடங்கியிருக்கிறார்கள். அப்போதுதான் இதே பகுதியை சேர்ந்த இளம்பரிதி என்பவரோடு அவினாஷுக்கு அடிக்கடி பிரச்சனை இருந்தது தெரிய வந்திருக்கிறது. இதனால் சந்தேகத்தின் பெயரில் அவரை தட்டி தூக்கி வந்த போலீசார் இளம்பரிதியிடம் நடத்திய கிடுக்குப்பிடி விசாரணையில்தான் நடந்த கொலை ரவுடிசத்துக்காக அல்ல, பருவ கோளாறால் வந்த காதல் விவகாரத்திற்காக என்பது தெரிய வந்திருக்கிறது. இளம்பரிதிக்கு 12வது படிக்கும் ஜெயபாரதி என்ற தங்கை இருந்திருக்கிறார். வேலை வெட்டி இல்லாமல் குற்ற செயல்களில் ஈடுபட்டு வந்த அவினாஷ் அந்த ஜெயபாரதியை ஒருதலையாக காதலித்து வந்திருக்கிறார். ரோட்டில், பஸ்ஸில் என போகும் இடமெல்லாம் பின்னால் சுற்றி ரோமியோ தனங்களை காட்டியவர் ஒரு கட்டத்தில் அவரது வீட்டிற்கு அருகிலேயே வந்து டார்ச்சர் செய்திருக்கிறார். இந்த விஷயம் ஜெயபாரதியின் வீட்டிற்கு தெரியவர ஒரு நாள் வசமாக சிக்கிய அவினாஷை இளம்பரிதி விரட்டி விரட்டி வெட்ட முயற்சித்திருக்கிறார். இதுதான் இருவரும் நேரடியாக மோதிக்கொண்ட முதல் புள்ளி. ஆனாலும் அடங்காத அவினாஷ் தொடர்ந்து அந்த ஜெயபாரதிக்கு லவ் டார்ச்சர் கொடுத்து வரவே ஜெயபாரதியை வெளியூரில் இருக்கும் உறவினர் வீட்டிற்கு அனுப்பி வைத்திருக்கிறார்கள். இந்நிலையில்தான் கடந்த பிப்ரவரி மாதம் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதுவதற்காக ஜெயபாரதியை அவரது தந்தை இருசக்கர வாகனத்தில் அழைத்து வந்திருக்கிறார். அப்போது ஏற்பட்ட விபத்தில் ஜெயபாரதி பரிதாபமாக இறந்துவிட இளம்பரிதியின் தந்தையும் படுகாயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்த்திருக்கிறார்கள். குடும்பத்திற்குள் அடிமேல் அடிவிழ இவை அத்தனைக்கும் காரணம் அவினாஷ் தான் என்ற கோபம் இளம்பரிதிக்கு ஆத்திரத்தை தூண்டி இருக்கிறது. அதோடு தங்கையின் மரணத்திற்காக அவினாஷை பழிவாங்க வேண்டும் என இளம்பரிதி நினைத்திருக்கிறார். இந்நிலையில்தான் ஆடு தானாக வந்து சிக்குவது போல சம்பவத்தன்று கையில் கத்தியோடு இளம்பரிதியை தேடி வந்திருக்கிறார் அவினாஷ். தனது நண்பர் பட்டாளத்தோடு நின்று கொண்டிருந்த இளம்பரிதியிடம் வம்பிழுத்து கத்தியை ஓங்க இளம்பரிதியும் அவரது சகாக்களும் அதே கத்தியை பிடுங்கி அவினாஷை கூறு போட்டிருக்கிறார்கள். இந்த சம்பவம் தொடர்பாக வழக்கு பதிவு செய்த போலீசார் இளம்பரிதியையும் அவரது கூட்டாளிகளையும் கைது செய்து விசாரித்து வருகிறார்கள்.